நான் என்னமோ இதை ஒரு சும்மா ஒரு நார்மல் ட்ரிப்புன்னு நினைச்சேன். இது பார்த்தா இப்போ அட்வென்ச்சர் ட்ரிப்போட மோசமா போய்கிட்டு இருக்கு. வெயிட் இறங்கணும்னு இல்லை, இப்போ நாக்கு தள்ளுது. ஏன்னா அங்க எதுவும் இருக்கா? இப்படி நீ பாட்டு போயிட்டே இருக்கா? இருக்கு வா. வங்க நண்பர்களே, எல்லாம் தண்ணியே இல்லை. இதை காமிக்க இந்த போய் என்ன கூட்டம் நீ இதெல்லாம் கூட்டு வந்த ஐடியா. ஆளு வந்து பாறையில உரசு இப்படி. நம்ம வந்து இன்னைக்கு வந்து குற்றாலம் தான் போக போறோம். திருநெல்வேலி காலம் தான் பேரு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து குற்றாலத்துக்கு போனதே கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். தண்ணி இருக்கோ என்னவோ தெரில, போய் தான் பார்க்கணும். போகிற அனுபவத்தை பூரா அவங்க கூட இந்த வீடியோ. இன்னைக்கு இவரும் நான் தான் சேர்ந்து வந்திருக்கோம், என்னோட ஃப்ரெண்டு. ஆமாம், நான் எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிற ஒரே ஆள். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் பேச்சுலராக இருக்கான். இப்போ எல்லோரும் கல்யாணம் முடிஞ்சிருக்காங்க, ஃபேமிலி மேன் ஆகிட்டாங்க. கூப்பிட்டா ஒருத்தரும் வர மாட்டாங்க. தண்ணி கொஞ்சமாக ஏதோ ஓடையில் விழுந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு. சீசன் நேரமும் அந்த ஏரியாலாம் நிற்கவே முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடக்கு. ஆனால் தண்ணி உழுது, பிரச்சனை இல்லை. இதில் குளிச்சுட்டு போகலாம், கூட்டம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்காக அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. வேறு எங்கேயும் வழி இல்லை, தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே தான் வந்தாகணும். வந்து குளிப்போம். சரி சொல்லு, இப்போ சொல்லு. செயற்கையாக உருவாக்கப்பட்ட திருநெல்வேல டைகர் ரிசர்வ் ஃபால்ஸ். செயற்கையாக உருவாக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ்ல வந்து தண்ணி வரும். இல்ல செருப்பு போட்டுக்குமா கோயில் குளமா கலைச்சிருவோமா? மறந்துட்டு இது வந்து மெயின் வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணியை இவங்களா வர்ற வழியை டைவர்ட் பண்ணி அப்படியே மாற்றி இந்த இதை டைவர்ட் பண்ணி உள்ள வரதான் டைகர் ரிசர்வ் ஃபால்ஸ். அப்போ சீசன் நேரம்னா அங்கே கூட்டம் பயங்கரமா இருக்கும் இல்லையா? கூட்டம் இருக்குமா? கூட உள்ள வர முடியாது, உள்ள வர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈகாக்கா கூட இங்கே காணும். குரங்காவது இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. எங்கன்னா இருக்குது? இதெல்லாம் தண்ணி வரும். இதுல இருந்து இங்கே நின்று குளிக்கணும். இதுல வந்து அந்த கம்பியில இருந்து குளிக்கணும். கார்ல குளிக்கணும்னு நினைச்சாங்க. கார்ல வரும்போது இருந்துச்சு தண்ணி. ஒரு நாள் ஃபுல்லா வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான். அப்போலாம் தண்ணி நிறைய வந்துச்சு. அப்போ இந்த இதில் தான் அங்கே கூட்டமாக இருந்துச்சு, இதில் குளிச்சேன். இதுலேயும் இந்த தண்ணி இங்கே அங்கே விழுந்து வர்றது இதில் விழுந்து வருவானா? இப்போ சரி, அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்? அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? மெயின் ஃபால்ஸுக்கு போகிறோம். அடுத்து அது இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து 1 கிலோமீட்டரு. சரி, ரைட், போவோம். அங்கேயாவது ஆள் இருக்குமாங்க? இது தண்ணி வருமா? எதிர்பார்க்கலாம், பார்த்து இருப்போம். ரைட், நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அது மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த பக்கமா? ஆமாம், லெஃப்ட். ஆமாம். இப்போ நம்ம வந்துருக்க இடம் வந்து இது வந்து மெயின் ஃபால்ஸில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தண்ணி விழுது. ஏதோ பேருக்கு தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. இதோட பயங்கரமாலாம் விழும் அப்படிம்பாங்க. நம்ம வந்த நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தான் பார்த்துக்கிட்டே இருக்கா போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இங்கேயும் தண்ணி கம்மியாக தான் வருது. இன்னும் அடுத்து எத்தனை இடம் இருக்கு? அடுத்து 3 இடம் இருக்கு. 3 இடம் இருக்கு. அந்த 3 இடத்தையும் போய் பார்ப்போம்.
அந்த 3 இடத்துல எந்த இடத்துல தண்ணி நிறைய உள்ளதோ அங்கே குளிக்கிற வேண்டியதான். அந்த இதுலேயே இந்த ஏரியா தான் கொஞ்சம் குற்றாலம் அந்த ஏரியா மாதிரி தெரிஞ்சு கடை கண்டிகள்லாம் இருக்கு. கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? ஐந்தருவியா? சரி, இவங்க எல்லாம் நடப்பாங்க. ஏன்னா தண்ணி இருக்கிற நேரம் பக்கத்து ஊரில் இருந்துட்டு போகாம இருந்துட்டு தண்ணியில் நேரம் பாறைய சுற்றி பார்த்து வரணும் அப்படின்னு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு நேரம் கிடைக்கும் போது தான் வாரோம். இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைமு குற்றாலத்துக்கு வந்து இவன் தான் நமக்கு கைடு மாதிரி போவான். ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா பொங்கையா. அந்த கிளிப்பு ஏன் போடுதுன்னு கேட்டா எப்படி நியாயமா இல்லையா? நான்லாம் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அந்த கிளிப்லாம் போட்டதே கிடையாது. நம்ம போடுறது தான் பெட்ரு. நம்ம கேமரா பார்க்கணும் அவசியம் இல்லை. வாட்டி கையை கொண்டு கவுத்திடாங்க. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார். எல்லாம் கவுக்க மாட்டேன். ஏரியாலாம் நல்லா தான் இருக்கு. என்ன இவனெல்லாம் கப்பலா குத்திட்டாதானுவா? வயிறு எரியுது. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நேரமா 150 ரூபா 200 ரூபா வாங்குவாங்க பார்க்கிங். சரி சரி சரி. பைக்குக்கு மட்டும் நம்ம ஃப்ரீயா இருக்கிறதுனால இவன் பைக்ல போயிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு பைக்குக்கு மட்டும் சார்ஜ் கிடையாது. அதனால எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு இருக்கோம் ஒரு பைசா செலவு இல்லாமல். இப்போதைக்கு செலவுன்னு என்னென்னு செலவுன்னு பார்த்தா நான் ஒரு டவுசர் வாங்கியிருக்கேன். வேறு என்ன பெட்ரோல் போட்டிருக்கோம். மற்றபடி இப்போதைக்கு செலவு ஒன்றும் இல்லை. குளிச்சாதான் பசி எடுக்கும். அப்போ ஏதாவது செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஃபேமிலியாக வந்தால் வீட்டில் இருந்து புளியாதரை கட்டி எடுத்து வரலாம். நம்ம ஃபேமிலியாகவும் வரல. அதனால ஏதாவது கடையில் கம்மி ப்ரைஸில் எது கிடைக்கும் ஜம்முன்னு சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். எல்லாம் அவ்வளோதான். இருந்தாலும் தலையோட தயிர் இருக்க கடையை மட்டும் பார்த்து கூட்டு வரக்கூடாது. தயிர் ஊற்றுவாங்க அப்படின்னா அன்லிமிட்டட் சாப்பாடாக இருந்தால் கூட்டு போகலாம். அவனை கடையை காலி பண்ணி விட்டுருவான். தயிர்னு வைங்க ரொம்ப அழகா ஏன்னா ரொம்ப சாப்பிடுவான். தயிர்னு அவ்வளோ பிடிக்கும் எல்லாம். ஆமாம், ஒண்ணுமே கிடையாது. எப்படி மெயின் பார்ட்ஸ் தான் ட்ரெஸ்ஸுக்கலாம். இங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ட்ரெஸ்ஸுக்குன்னா புரியல. திங்ஸ் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே சீசன்ல தான் வாங்கலாம். இப்போலாம் வாங்குறது வேஸ்ட். எல்லாமே ரேட்டும் அதிகம். அதுக்கு நம்ம ஏரியாலே வாங்கிடலாம். இது என்ன அருவின்னு சொன்னா? ஐந்தருவி. இதுதான் ஐந்தருவிண்ணா. இப்போ ஐந்தருவிங்கிறது 2 அருவி தான் இருக்கு. இதுதான் ஐந்தருவி. இங்க கொஞ்சம் பரவாயில்லாம தண்ணி உள்ளது. நம்ம இப்ப இங்க குளிக்கலாமா? இன்னும் வேற எதுவும் இடம் இருக்கா? வாய்ப்பு அம்மையார் நீர்வீழ்ச்சி இன்னொரு இடம் இருக்கு. நம்ம அம்மையார் நீர்வீழ்ச்சி தான் போறோம். நீ பேருக்கே அதுக்கு முன்னாடி போனதில்லை. ஃபர்ஸ்ட் திருப்பி போக போறோம். பாப்பா அது எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் நின்று இதை பார்த்துட்டு அதே கிளம்ப வேண்டியதான். என்ன குண்டார் டேம் போறோம். அடுத்த அம்மையார் நீர்வீழ்ச்சி. ரைட். குண்டார் டேம் பக்கத்துலயே இருக்கு? தூரம் தான். இன்னைக்கு ஒரு வழி இருக்கு. இல்ல சீசன் நேரங்க இப்போ வந்திருக்கோம். அவ்வளவுதான். இப்பவும் ஆளு வந்து பாறையில உரசு இப்படி. இப்பவும் ஆளு ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாதுல. ஓரளவு இருக்கு. தண்ணி உழுது இல்லைங்களா? இங்க உள்ளூர் லோக்கல்ல உள்ள ஏரியா ஆட்கள் மட்டும் வந்துருக்காங்கண்ணா. நாங்க வரும்போது ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சொன்னல சென்டர்ல ஒரு இது அதெல்லாம் குளிக்கிறதுக்கு எங்கெல்லாம் தூக்கி மேல உட்கார வச்சாங்க. ஆனா 1 hour உட்காந்துட்டு கீழே இறங்கவே இல்லை. அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற யாருன்னா இங்கெல்லாம் தண்ணி பயங்கரமா ஓடணும். இதெல்லாம் தண்ணி நிறைய 10 நிமிஷம் தான் ஏறி இருக்கு. அதுக்குள்ள வெள்ளையங்கிரி மலைக்கு கூட போயிட்டா சரிதானே? வெயிட் இறங்கணும்னு இல்லை. நாக்கு தள்ளுது. ஒருத்தருக்கு இப்பவே புதுசுன்னு இந்த நல்ல பாம்பு மூச்சு விட்ட மாதிரி மூச்சு விட்டு ஒரு வழியா ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சாச்சு குளிக்கிறதுக்கு. பட்டர்ஃப்ளை ஏகப்பட்டதில் ஆட்டிட்டு இருக்கு.